100 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 50 நம்ம சூப்பராக வந்து ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வெயிட் அப்டேட் பண்ண வேண்டிய நாள். ஸோ நம்ம வெயிட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லி பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 34 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 319 கலோரிஸ் வந்து பர்ன் ஆயிருக்கு. இன்னைக்கு வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 71 இருந்துச்சு. ஸோ போன வீக் வந்து 71.65 எனக்கு ஓரளவுக்கு தான் கம்மியாக இருக்கு. ஸோ எல்லாரும் வெயிட் பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நான் 69 எதிர்பார்த்தேன். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் ஓகே தான். இந்த 1 வீக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 650 கிராம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ போன வீக் பார்த்தீங்கன்னா வெயிட்டு 71.65, இந்த வீக் வந்து 71, கரெக்டாக 71 வந்திருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு இன்ச் எவ்வளோ கம்மியாக இருக்குது, வெயிட் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 75.45 இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த வெயிட் பார்த்தீங்கன்னா 69 நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நம்மளுக்கு 71 தான் கிடச்சிருக்கு. நம்ம வந்து மொத்தமாக ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 50 நாளில் 4 கிலோ 450 கிராம் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இதே பெரிய பெரிய ஒரு சேஞ்சஸ் தான் எனக்கு. ஸோ இப்போ இன்ச் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 40 இருந்திருக்கு. இப்போ 37, 3 இன்ச்சு கம்மியாக இருக்குது. வெஸ்ட்டு வந்து 34லேருந்து 32.5, 1.5 இன்ச்சஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஹை இப்போ வந்து 41.5, இப்போ 39.5, 2 இன்ச் கம்மியாக இருக்குது. ஹிப்பு பார்த்தீங்கன்னா 39.5, இப்போ வந்து 5 தான், 0.5 தான் கம்மியாக இருக்குது. தைஸ் வந்து அப்படியே தான் இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஹேண்டு பார்த்தீங்கன்னா 13, இப்போ வந்து 12.5, 0.5 தான் கம்மியாக இருக்குது. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 42லேருந்து 39.2, அதாவது 2.5, இவ்வளோ இன்ச்சஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் வந்து 2 இன்ச்சஸ் கிட்ட வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு வெயிட் லாஸ் ஓரளவுக்கு இல்லைனாலும் இன்ச் லாஸ் வந்து சூப்பராகவே ஆயிருக்கு. எல்லா பக்கமும் ஒரு 2 இன்ச் கிட்ட வந்து கம்மியாக இருக்குது. ஹேண்டு, தைஸு, அப்புறம் ஹிப்ஸ் தான் கொஞ்சம் ஸ்லோவாக கம்மியாகுது. ஏன்னா அங்கே தான் வந்து ஃபேட்டு நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்துக்கலாம். அடுத்த வீக் வந்து நான் 16 கொண்டு வந்துடுவேன். நம்ம ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன சமைச்சிட்டு கடைக்கு கிளம்ப வேண்டியதான். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நான் விட்டுருந்தேன்னா இப்போ 4 கேஜி வந்து நான் என்னால் கம்மி பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்களும் விட்டுறாம பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் கலக்குறோம். 69-30 தூக்குறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை தோசை, அதில் 2 முட்டை, அப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் சுண்டல், குழம்புல கொஞ்சம் இருக்கிற சுண்டல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 5 பீஸ் வந்து ப்ரான். இதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஹாய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எடுக்கிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து சாரீ தான் கட்டியிருக்கேன். ஸோ செம்ம டிஃப்ரெண்ட்டுங்க. எனக்கு சூப்பரான ஒரு இன்ச்லாஸ் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். கையிலேருந்து எல்லா பக்கமும், வெஸ்ட் சைட்லேருந்து எல்லா பக்கமுமே எனக்கு வந்து செம்ம ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணிவிட, நான் ஃபஸ்ட்டு இருந்ததும் இப்போ இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரான ரிசல்ட்டு. கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி மட்டும் விட்டுறாதீங்க. நம்மளுக்கு 50 நாள்லேயே இவ்வளோ ரிசல்ட் கிடச்சிருக்கும் போது கண்டிப்பாக 100 நாளில் வந்து நம்மளோட கோலான 65 வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணிவிடுவோம். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நான் ஷாப் வந்துட்டேன். இன்னும் நான் லஞ்ச் எடுத்துக்கல. ஸோ மார்னிங் சாப்பிட்டதே ஃபுல்லிங்காக இருக்குது. ஸோ ஈவினிங்காக போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். நைட் டின்னரும் அப்படியே அதோட ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ நான் எதிர்பார்த்த அளவு எனக்கு ரிசல்ட் கிடைக்கலனாலும் எனக்கு ஓரளவு ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. தயவு செஞ்சு யாரும் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். யாரெல்லாம் எனக்கு ஒருத்தவங்க அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலன்னும் போது தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். மோட்டிவேட்டாக வச்சுக்கோங்க. நம்ம எதுக்காக எந்த கோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். என்னால் முடியுதுன்னா உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். ஸோ விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் டின்னர் ரெண்டுமே தான். ஒரு ராகி தோசை, அதில் 2 முட்டை போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து ப்ரான் செஞ்சேன்னா அதில் ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் சுண்டலும் கொஞ்சமாக கிரேவி. ஸோ இதான் லஞ்சு ப்ளஸ் டின்னர். 6 மணிக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கான 10,000 ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 737 கலோரி வந்து பர்ன் ஆயிருக்கு. டே 15 வந்து நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டயட்டு, ஒர்க் அவுட் ப்ளஸ் வாக்கிங் பூராமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.